நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து காடை வந்து சமைக்க போகிறோம். கிளையை பார்த்தீங்கன்னா காடையை நல்லா அலசியாச்சு. ஊறட்டும். கலச்சு கலச்சு விளாடாம வச்சிருவா. 1 2 3 நண்பர்களே பாருங்க. ஸ்மெல்ல பார்த்தியா இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து காடை வந்து சமைக்க போகிறோம். அதுவும் சாதாரணமாக சமைக்க போகிற ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணில் சுட்டு அதை வந்து பயங்கரமாக சமைச்சு சாப்பிட போகிறோம். சரி வாங்க. ஆமாம், எப்படி சமைக்கிறோன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க போவோம். கட் பண்ண ஓகே, இந்த லொக்கேஷனை பாருங்கள். பயங்கரமாக வந்து இருக்குது. கொடை வந்து அது மழை வந்துச்சுன்னா எடுத்துக்குவோம். சரி வரலாம், எடுத்துட்டு வாங்க. வந்து மழை எடுத்தா காடை எடுத்தோமா? ஆமாம் ஆமாம். பிள்ளைங்க வேறு ஆர்வமே அமக்கலமாக இருக்குது. பொருள் எல்லாம் போய் இதுக்குள்ளே இருக்குது காடை வாங்கிட்டு வந்துட்டோம். மழை வர மாதிரி இருக்கு வேற. நம்ம வந்து அதுக்குள்ளே சமைக்கணும். மழை வந்துச்சுன்னா முடிஞ்சு பாருங்க, செம்மையா பச்சைன்னு பயங்கரமாக இருக்குது. சந்தைக்கிட்ட போயிடுவோம். என்னென்ன சமைக்கணும். பார்த்தீங்கன்னா சமைக்கிற இடத்துல வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பூ ஒன்று பார்த்துருக்கோம். அது பாருங்கள், வந்து காமிக்கிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இது லேட்டாக பூத்துருக்கு. இதுலேயே பாருங்கள், ஜனவரி பிப்ரவரி எல்லாம் போல வரும். இது ஏன் இந்த மாதம் போல மாற்றிருக்கு? தவறி மாற்றிடுச்சு. ஓகே, இது என்னன்னு தெரிஞ்சாலும் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். நான் கரெக்டாக சொல்கிற ஆளாக பின் பண்ணி வைக்கிறேன் கமாண்டில். ஓகே, பார்ப்போமா? பாருங்க, உங்கள் ஏஓஜி போயிட்டு இருக்காரு முன்னாடி. பாசி நல்லா மனமாக இருக்கு. நீ டிஸ்கவரியில் பார்த்ததுல ஓடுற இடத்துல தான் வந்து கிருமிகள் இருக்காது. கிளையை பார்த்தீங்கன்னா காடையை நல்லா அலசியாச்சு. இப்போ வாங்க அதை மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஏஓஜி பாருங்க அட்வான்ஸாக மசாலாலாம் பிரித்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம் ஆமாம், வாங்க மக்களே. நான் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன மசாலா போடுறேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அடுத்து பக்கத்தில் வந்து கரம் மசாலா இருக்குது. அடுத்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போடுங்க, அப்படியே மனமாக இருக்கும். இருக்கும். ஒரு பாக்கெட்டை போட்டுருமா? அப்போ ஒரு சரி, கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் எடுத்து. வெயில் வந்துருச்சு. சன் இஸ் டூ ஹாட், வேர்த்து கொட்டி நல்லா இருக்கேன்ட்டு வந்துருச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் லைட்டாக போட்டு ரொம்ப போடணும். ஓகே, அடுத்து வந்து கோளாறு, தூத்துக்குடி உப்பு. அதுல ஒன்று என்ன பண்ணிட்டோம்னா அதுக்கு நைஸ் உப்பு எடுத்துக்கிறாம சால்ட் எடுத்துக்கிட்டான். இதுக்கு சால்ட் நானே உப்பு நானே. ஆமாப்பா, சரி ரைட்டு விடு. அதான் நைஸ் உப்பு எடுத்துக்கிறாம கல் உப்பு எடுத்துக்கிட்டேன். தூத்துக்குடி உப்பு ரைட்டா வந்து இங்கே போச்சுருவா. சால்ட் பாய் மாதிரி இப்படி போடுங்க மாப்பிள்ள. இப்படி சரி, அது உப்பு கரைஞ்சிருமா? எவ்வளோ உப்பு போடணும்னு அளவு பார்த்துக்கோமா? கொஞ்சம் மசாலா போதுமா? இன்னும் கொஞ்சம் போட்டுக்கினா நல்லா இருக்கும். இது வந்து இப்போதைக்கு காமிச்சிருக்கேன். நம்ம பத்தலாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டோம்னாலும் அவ்வளோதான் நல்லா இருக்காது. கரெக்டாக ஈக்குவலாக இருந்ததே நல்லா இருக்கும். சரி வாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளாம் இப்படி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். அது ஒரே வழியாக மிக்ஸ் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்பீங்க. இருந்தாலும் நான் என்னென்ன போகிறேன்னு தெரிய வேண்டாமா? அதுக்காண்டி தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். காடையை வந்து கீத்து போட்டுருமா சைடில், கத்தி இது சாடுற மாதிரி, சதையில் இறங்குற மாதிரி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வெட்டிங் போட்டுக்கிறீங்க. கட்டிங் போட்டுக்கிறீங்க. கட்டிங் போட்டாப்புல அடுத்து போட்டுருதேன். ஓகே, ரொம்ப வெட்டாத அலசிட்டு போகுது. இல்லை அப்போதான் நல்லா உள்ளுக்கு ஆழமாக போகும். நல்ல ஆழம். மசாலா நல்லா உள்ளே இறங்கி டேஸ்ட்டு கூட இருக்கும். பாருங்க மக்களே, நல்லா வந்து மசாலா போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுக்குவோம்.
ஊறட்டும். தமிழுக்கு உள்ள வச்சதெல்லாம் முக்கிய மக்களே. ஒரு காடை நல்லா தனியாச்சு. அதே மாதிரி இன்னொன்று எடுத்து வச்சுக்கிறோம். நண்பர்களே பாருங்க, நல்லா மசாலா போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வாழையிலேருந்து மடித்து நம்ம அந்த காடை உள்ளே வைக்கணும். வாழையிலேருந்து அப்படியே வந்து மடித்தோம்னா வந்து அது உடையும், அந்த கிழிஞ்சிடும் இல்லைன்னா. அதுக்கு என்ன பண்ணுறோம்னா அடுப்பு பற்ற வச்சு இலையை வந்து வாட்டிட்டு அதுக்கு மேலே வந்து மடித்தோம்னா வந்து கிளியாது டக்குன்னு. அதனால் நெருப்பு வந்து பற்ற வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பற்ற வச்சதுக்கப்புறம் வந்து இந்த வாழை இலையை அதெல்லாம் ஹீட் பண்ணி வாட்ட போகிறோம். ஓகே, அவர் வழியாக நெருப்பு பிடிச்சிருச்சு. கேமரா கருகிருச்சு. ஓகே, அதில் அனல் அடிக்குது. வாட்டம் போதும் இந்த அளவுக்கு போதும். மாற்றிடுவோம் வேலையை. கொடுங்க வீடியோ இருக்கு. தெரியக்கூடாது, அனல் வச்சுருவோம். பாருங்க, போதும் நினைக்கிறேன். ரெண்டு காடையும் உள்ள வச்சிருவோம்ல. ரெண்டே ஒன்றா வச்சிருக்கிறியா? ரெண்டம்மா? சரி, ரெண்டே வச்சிருக்கோம். ஆமாம், தனியாக போட்டதுக்கு. ஓகே மக்களே, ரெண்டே பார்த்தீங்கன்னா ஒன்றா வச்சாச்சு. ரெண்டு இதை மடிச்சிக்கிறோம். இந்த நரம்பை எடுத்துட்டு மடிச்சா என்ன? இது ரோல் மாதிரி போட்டாங்க. ஏது இல்லை, அது கரெக்டாக வந்துடும். அதை எடுத்தோம்னா கிழிச்சிக்கிட்டு வந்துடும். இந்த வெயில் வந்துருச்சு, இப்போ கிழிச்சிட்டு போகும்போது வெயில் பயங்கரமாக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க, இல்லை ஏற்கனவே கிளியலை. இதே நம்ம வந்து அப்படியே வச்சிருந்தோம்னா கிழிஞ்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இன்னொன்று இதுக்கு மேலே அவ்வளோ இதுக்கு மட்டும் இன்னொரு ரோல் போட்டுக்கோமா. இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்ததை இந்த மாதிரி உரிச்சு வச்சேன். அப்படி உரிச்சு வச்சா என்ன? அப்படி ரோல் பண்ணிடுவோம். உருட்டிக்கு போயிடுவோம். கடை இந்த காம்பை வெட்டி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இல்லை வேண்டாம். இந்த இது இன்னும் இது வந்து ஆப்போசிட்டில் போட்டுருவாங்க. ஓகே ஓகே, அதை கரெக்டாக கற்றுக்கலாம். இப்போ எல்லாம் மடிக்கிறதே பெரிய மேட்ரு. ஏன்னா அது மேலே வந்து களிமண் போட போகிறோம். கொஞ்சமாச்சும் உள்ளே போணுச்சுன்னா முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு காரைக்கு. வாய் ஃபுல்லாக மண்ணாயிரும். இந்த வாரங்க ஒரு கட்டியாச்சு. இந்த இதையும் கட்டிட்டு சொல்கிறோம். நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. வெயில் இங்கே தான் இருந்ததில்ல, சூப்பராக தாங்க இருக்கு. முதுகு பட்டையை கிளப்புது. வரும்போது பார்த்தீங்களா எவ்வளோ கிளைமேட் சூப்பராக ஜில்லுன்னு கூலிங்காக இருந்துச்சு. டக்குன்னு அப்படியே மாறிடுச்சு. ஓகே, மண் எட்டியாக இருந்தாச்சு மக்களே. நம்ம நல்லா குழச்சிட்டு மாலை மடித்து வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு அப்ளை பண்ணிக்க போகிறோம். நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெருப்பில் போட்டு வாட்ட போகிறோம். பாருங்க மண் தூளுக்குள்ளே உடச்சிக்கிடுவோம். தண்ணி பக்கத்துலேயே கிடக்கு, அதனால கணக்கில் நல்லா இருக்கும்ல, லொக்கேஷன் நல்லா இருக்கும் போட்டோம். கடைசியில் நேரம் வெயில் வந்துடுச்சு. களைச்சி விளாடாம இன்னும் களைச்சி விளாடாம. முக்கிய நண்பர்களே, நல்லா குளன்னு வந்து கரைச்சாச்சு. மண்ணை அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நல்லா செப்பரேட் பண்ணி விடுவாங்க. கட்டியாக வந்துச்சுடா. பாருங்க, நம்மளோட காடையை வந்து கட்டிட்டு மேலே வந்து மண்ணை அப்புறம் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறான். எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில.
நல்லா மண்ணை போட்டுக்குங்க, இல்லைன்னா மண் உள்ளே போனிச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எல்லா மண்ணையும் அப்படியே வச்சிடறேன். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா நல்லா மண்ணை அப்புறம் சுற்றி நம்ம அப்பியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா முட்டை மாதிரி பயங்கரமாக வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், மேலே இருக்கும் போலயே. இப்போ வந்து நெருப்பு வற்ற வச்சுட்டு அதை அப்படியே அதை உள்ளே வச்சிட போகிறோம். வச்சுட்டு நம்ம வந்து நல்லா நெருப்பு எரிச்சிட்டோம்னா உள்ளுக்கு வெந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வாங்க போவோம். இந்த அந்த இடத்துல சரி நிழலில் கொண்டு போய் கொளுத்தோமா? வெயிலாக இருக்கே. வெயில் ஈஸியாக வெந்துடும். நம்ம வந்தது வந்துட்டோம் லொக்கேஷனுக்காக. கேட்டால் செமையாக இருக்குன்னு உட்காந்தோம். காலையில் நல்லா இருந்துச்சு. வெயில் மூடுமா மூடாதான் தெரியல. அப்படி ஓகே நண்பர்களே பாருங்க, மூடியோட வச்சு மூடியோட வைக்காத, அது கருகி போயிடும். அப்புறம் அடுப்பு கொடுத்தாச்சு மக்களே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதை எடுத்து இதில் வைக்கணும். இன்னைக்கு வெயிலில் இருந்தே சமைக்கிறோம். ஆமாம் ஆமாம், இப்போ நல்லா வேகணும் ஒரு பிளான். என்ன சொல்லணுமோ சொல்லுங்கடா. உங்கள் பொண்ணான கரங்களால் மெதுவாக எடுத்து இதெல்லாம் வச்சுருங்க. எடுத்து வச்சுரா, கனல் விழுந்துமா? இல்லை கனல் விழுட்டு இப்போ வச்சு நெருப்பு அமைந்து தான் போகும். ஏன்னா நான் அடுப்பில் நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, தணல் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் எடுத்து வச்சு காடையத்துக்கு உள்ளே போட போகிறோம். பக்கத்தில் வச்சுக்கோங்க, அவ்வளோ உடஞ்சி வரும். ஆமாம், நல்லா மண் ஹெவியாக போட்டிருக்கேன், நல்லா சரியான வெயிட்டு. இன்சுலேஷன் நல்லா இருக்கும். வாழையில் பிச்சுக்கு போதியா இது வேறு அலுங்காமல் குலுங்காமல் எடுத்து வைக்கணும். வச்சிருவா 1 2 3. இதுக்கு மேலே என்னன்னா உடையவே இல்லை, அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. நம்ம உடஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு, சோலை முடிஞ்சு, கதம் அருகாதே. அப்புறம் இப்போ எப்படி சமைக்கிறேன் மட்டும் பாரு, நீங்கள் சமைச்சு பார்த்தது இல்லையே. நெருப்பு நல்லா எரிச்சிடுவான், அப்போ தான் நல்லா கறி வேகும், இல்லைன்னா வேகாது. எவ்வளோ லேட்டான மரம்லாம் இருந்து சாப்பிடுவோம், வேக வச்சிருவோம். வேக வச்சிருவோம். நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எங்களை வெயிலில் சமைக்கிறதுக்கு காரணம் வைக்கணும், பக்கத்தில் தண்ணி இருக்குது. நம்ம வேறு எங்கிட்டாச்சும் போனோம்னா நெருப்பு அளவுக்கு மாரி எரியுது, அதனால் தண்ணி பக்கத்துலேயே வச்சுட்டோம். ஆனால் அடைக்க முடியாது. இது டக்குன்னு பக்கத்தில் பிடிச்சா கூட தண்ணி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சேஃப்டியாக ஃபாலோ பண்ணுங்க. போடு போடு போடு, கொளுத்துறான் அன்னைக்கு. கருகாமல் மட்டும் இருந்தால் தேவை, அதோடையும் வேகாமல் இருந்தாலும் அது சிரமம் தான். ரெண்டுக்கு இடப்பட்ட நேரத்தில் எப்படி எடுக்கிறது? கருவும் கூடாது, அதே நேரத்தில் வந்துருக்கணும். ஆமாம் சொல்லுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோமா, அது கொஞ்சம் பாருங்க போட்டு குண்டங்க மண்டங்க ரெடி பண்ணிக்கிருக்கான். சரி பாருங்க, வெயில் தாங்க உட்காந்துருக்கீங்க வந்து மேலே விறகு விரைக்கிட்டு இருக்காப்ல. விறகு விரைக்கிட்டு வா. இன்னும் தட்டெல்லாம் பறக்குது. ஒன்று நாட்டு தெரியுமா? அனல் பயங்கரமாக அடிக்குது. பெரிய ஒன்று நாட்டு. ஐயாப்பா சரி, நல்லா இருக்கா? நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம நெருப்பை எரிச்சு வந்து நல்லா அமர்ந்துருச்சு. எந்த நிலைமையாக இருக்குன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். பாருங்க ஃபுல்லாக அமர்ந்துருச்சு, எரிஞ்சு முடிச்சு. எங்கிட்ட வர அனல் அடிக்குதா? இந்த பாய்க்கு தான் எரியுது போல. பாருங்க எவ்வளோ விறகு வந்துட்டு எரிச்சிருக்கோம்னு. நல்லா என்ன கல் மாதிரி இருக்கா? புடைக்காத வெளியில் வச்சு உடச்சிடுவாங்க. போய் உடஞ்சிருச்சு வா. வாழை உடஞ்சிருச்சு அப்படியே உடஞ்சிருச்சு. தட்டு எடுத்துருமா? வெளியில் எடுத்துருமா? இருக்குது, மண்ணை மட்டும் எடுத்துறா. சூப்பர். ரெண்டு பேருமா சூடாக இருக்கா? சரியான சூடாக இருக்கு. தீட்டு வந்துடுறாங்க. அப்பா அனத்துது. வாங்க வண்டி வச்சிருமா? மேலே அது நெருப்பாக இருக்குது.
கை காலெல்லாம் பொறிஞ்சு போச்சு. மேலே இருந்துச்சு லைட்டாக ஊதுவான்னு பார்த்தே மேலே வளர்ந்துட்டு ஏதாப்பா இங்கே போயிடுவோம் பாருங்க. நல்லா வந்து சூடு ஏறிடுச்சு. உள்ள வெந்திருக்கான்னு தெரியல. பயங்கர வேற காட்டு காட்டு தண்ணி ஊற்றாதே. சவுண்ட் கேட்குற நாய் வாக்குது. ஐயோ ஆயோ பயங்கரமாக சுடுது உள்ள வரைக்கும். எப்படி மசாலா மசாலா வாசனையை பாருவே. அப்பா பயங்கரமாக கொதிக்குது. ஆனால் உள்ளுக்கு மண்ணு போகல இல்லை. உள்ள மண்ணு போல அவுக்கும் போதே போயிடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மண்ணு போல. ஆனால் வேகலையா இன்னொன்று ஒன்றும் புரியலையே. கட்டிலாம் பாருங்க கல் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம போட்ட கல் குளத்து வச்ச மண் தூக்கி போட்டுருவோம். இதில் மண்ணை தூக்கி போட்டுருவோம். தட்டு வேண்டாம். தட்டு இருக்கு. தட்டு வேணாம். இப்போ அந்த அவுத்துறது பிடிக்கையா அவுத்துறேன். வாழையில் நல்லா வெந்த ஸ்மெல்லு வருது. ஸ்மெல்லு மட்டும்தான் வருது. அவுத்தா தானே தெரியும் உள்ள கிரேவி எப்படி இருக்குன்னு. நீங்கள் இது கட்டி வச்சிருக்கியோ? கத்தி அந்த கூட to you happy birthday. வாழையில் வந்திருக்கேன் பார்த்தியா? ஆனால் உள்ள சிக்கன் வேலை பார்த்தியா? கடை வேகலையா? என்ன சொல்ற? ஆமாம் பார்த்தா தெரியலையா வேக? ஆவி பறக்குதப்பா. மண்ணு 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 மண்ணாதான் எடுத்துட்டு அதுக்கு தான் 2-3 தான் எடுத்தான். மக்களே பிரிக்க போகிறேன். அடுத்த லேயரு. ஏன் ஃபைனல் லேயர். எப்படி வந்து நல்லாதான் வந்திருக்க மாதிரி. கிழிச்சிருக்கேன் விட என்ன இன்னும் போய்கிட்டே இருக்கு. நம்ம தான் நிறைய ஸ்மெல் வருது தெரியுதா? இங்க பாடுறா. நல்லா உருகி இருக்கு போலயே. மக்களே இங்க பாருங்க மடிக்க முடியாது இருக்கு. இங்க வாடுறா. இஞ்சி ஒரு உள்ள பாரு. ஸ்மெல்ல பாத்தியா இல்லையா? அன்எக்ஸ்பெக்டட். எதிர்பார்க்கவே இல்லை. கிரேவியா பாருங்க மக்களே. கிரேவியா பாருங்க. ஆஹா நம்ம இலைய மடிச்சிருக்கேன் பாருங்க. அழகா சூப்பரா மடிச்சிருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் கூட கிளியல பாருங்க. இதுக்கு தான் நம்ம பாட்டினது. எல்லாம் ஈர இறங்கி இங்க வர ஆவி ஆவி உள்ள கிரேவியா பாருவே. ஆவி போற ஆவி போற மக்கா நல்லா ஆவி போறது கேமரா தெரியுதா? தெரியலையே. தெரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க சூப்பரா வந்திருக்கு. கறியை பாருங்க ஸ்மெல்லு ஆகா தூக்குதே ஆளே. போய் உண்மையிலே யார் போய் சொல்றவா தெரியாது. ஆனா நிஜமாவே சரியா இருக்கு. அது தண்ணி அந்த பாருங்க அதுலயே போய் சொல்றதெல்லாம் தெரியல. மசாலா மட்டும் தான் போட்டான். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த தண்ணி கூட லீக் ஆகலை. அந்த அளவுக்கு இலை கிளியாமல் இருந்திருக்கு. அதுக்கு தான் இலையை வாட்டணும். அப்போ தான் இந்த மாதிரி கிளியாமல் வரும். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருமா? டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சுடுது வேற அவசரத்துக்கு எடுக்க முடியல வேற. தண்ணி ஊற்றுவாங்க. நல்லா குழம்புல டிப் பண்ணி அடிமாப்ல முழுசா எடுத்து அடி. லெக் பீஸா எடுத்தோன்னே லெக் பீஸு கிளிக்க வேற சுடுது. அப்படியே எடுத்து ஆடுவோம்ல முழுசா. முழுசாவா சுடுது வேணே. ஐயோ சுடுது. நல்ல மசாலா நானும் கட்டிக்கிறேன். குழம்பு மசாலா குழம்பு. ஓகே வச்சுட்டேன். மக்களே ட்ரை பண்ண போகிறோம். எனக்கு கிடைக்கும் தெரியல. நல்லாக்கா மக்களே வேறு லெவலில் இருக்குது. அருமையாக வந்திருக்கு. கறி சூப்பராக இருந்திருக்கு. அதை விட மசாலா போட்டுருந்தா காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டிருக்கோம். முதல்ல பண்ணது வேறு ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கோம். என்னென்ன நெருப்பு தான் அளவுக்கு அதிகமாக எரிச்சிருக்கோம். அது மட்டும் இந்த மண்ணு கொஞ்சம் கூட ஆச்சுனாலே என்னமோ தெரில. சுடுதே சுடுதே சுடுதே. நல்லா பசி.
நம்ம பசி அதுக்கும் சரியான சாப்பாடு. மூட்டெலும்பு இந்த எனக்கு வந்துச்சு அந்த மூட்டெலும்பு. முழுசா கடிச்சிருவா. காரத்துக்கு பஞ்சமே இல்லை. சுருக்குண்டு இருக்குப்பா. எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு தான் பத்தாதுன்னு நினச்சான். உப்பு உரப்பு அந்த இது இந்த ஃப்ளேவர் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அப்படியே கிடைக்கிற மாதிரிங்க. இது மீனுக்கு. இப்போ மீனுக்கு அப்புறம் மீன் நமக்கு. வேறு லெவல். உங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கு நல்ல சாப்பாடு. என்னன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் கூட மாதிரி தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஒர்த்து. இதில் அந்த வாழை இலை ஃப்ளேவர் தான் பயங்கரமாக இருக்குது. வாழை இலை சுட்டி வேக வச்சது. அடுத்த பனை மட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? அள்ளி அள்ளி போட்டியடா. இது இன்னும் கொஞ்சம் வேற கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டேன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டாகவும் இருக்குது, சாப்பிடாம இருக்க முடியல, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது. உரப்பை பார்த்தோம்னா கறி திங்க முடியாது. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காடை சும்மா வேறு லெவலில் சுட்டு சமைச்சு சாப்பிட்டாச்சு. இந்த பாருங்க எலும்பு தான் இருக்குது மிச்சம். என்னன்னா இன்னும் வரப்பு வந்து கூடிடுச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்த அட்வென்ச்சர் வீடியோ என்ன போடுவோம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், கண்ணு கலக்குதே உரப்பு கூட. அடுத்து போய் ஒரு ஃபுட் மிச்சர் சாப்பிட்றோம்.